ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम नारायणाय परिपूर्णगुणार्णवाय विश्वोदयस्थितिलयोन्नियतिप्रदाय ज्ञानप्रदाय विबुधासुरसौख्यदुःखसत्कारणाय वितताय नमो नमस्ते धर्मविज्ञानवैराग्यपरमैश्वर्यशालिनः आनन्दतीर्थभगवत्पादान् वन्दे निरन्तरम् आनन्दतीर्थोपदिष्टो निधिर्नारायणाख्वयः प्रदर्शितो येन सम्यक् जयतीर्थं तमाश्रये तं वन्दे नरसिंहतीर्थनिलयं श्रीव्यासराट्पूजितं ध्यायन्तं मनसा नृसिंहशरणं श्रीपादराजं गुरुम् अर्थिकल्पितकल्पोऽयं प्रत्यर्थिगजकेसरी व्यासतीर्थगुरुर्भूयादस्मदिष्टार्थसिद्धये हयग्रीपदयाम्बोधतलभृङ्गं सतां गुरुं नमामि श्रीवादिराजं ज्ञानवैराग्यसम्पदं प्रणमत्कामधेनुञ्च भजत्स्वर्धरूपमं श्रीभवभूतकृत्पादचिन्तामणिमुपास्महे पूज्याय राघवेन्द्राय सत्यधर्मरताय च भजतां कल्पवृक्षाय नमतां कामधेनवे दुर्वादिध्वान्तरवे वैष्णवेन्दीवरेन्दवे श्रीराघवेन्द्रगुरवे नमो अत्यन्तदयालवे सत्याभिघ्नकराब्जोत्थान् पञ्चाशद्वर्षपूजकान् सत्यप्रमोदतीर्थार्यान् नौमिन्यायसुधारतान् आपादमूलपर्यन्तं गुरूणाम् आकृतिं स्मरेत् तेन विघ्नाः प्रणश्यन्ति सिद्ध्यन्ति च मनोरथाः श्रीगुरुभ्यो नमः हरि ओम् நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யந்திரோதாரக அனுமத் ஸ்தோத்திரம் அப்படின்றது ராசராஜர் பண்ண ஒரு பரம கிருபா தயா சமுத்திரனா இருக்கக்கூடிய ஸ்ரீ வியாசராஜர் ரொம்ப சுலபமா முக்கிய தேவரோட அனுகிரகம் முக்கிய தேவரோட ஆசீர்வாதம் ஆகட்டும் முக்கிய தேவரோட அந்த அபயத்துவம் ஆகட்டும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பரம ஸ்தோத்திரம் வந்து உத்கிருஷ்ட ஸ்தோத்திரம் வந்து இந்திரதாரக அனுமத் ஸ்தோத்திரம். அந்த இந்திரன் சுத்தி ஏற்கனவே பார்த்தோம். அதை சுத்தி 12 ஹனுமந்த தேவர் நடுவுல வந்து யோகாசமா இருக்கக்கூடிய அந்த ஜபம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஹனுமந்த தேவர் வந்து பிரதிஷ்டாபனம் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஸ்தோத்திரத்தில் இப்ப நம்ம வந்து இருக்கிறது வந்து 3வது ஸ்தோத்திரத்தில் இருக்கும். வாசினம் சக்கர தீர்த்தஸ்ய தட்சிணஸ்த இரவுசதா துங்காம் போதிதரங்கஸ்ய வாத்தேன பரிசோபிதே அப்படின்னு. ஸோ இதோட நார்மல் அர்த்தம் பார்த்தா வாசினம் சக்கர தீர்த்தஸ்ய தட்சிணஸ்த இரவுசதா அப்படின்னு. தட்சிணத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரம் வாசினம் சக்கர தீர்த்தஸ்ய சக்கர தீர்த்தம் அப்படின்ற இடத்துல இருக்கார். வாசினம் சந்நிகிதரா இருக்கார் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது. அந்த கான்டெக்ட்லயே பார்த்தா அது வந்து ஒரு சும்மா என்ன சொல்றது, ஒரு மேலாப்புல அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஒரு மேலோட்டமா பார்த்த அந்த அர்த்தம் வந்து அது. இதுவே வியாசராஜரோட அந்த பாண்டித்யத்தை சொல்லணும் அப்படின்னு பார்த்தா இந்த வியாக்கியானம் வந்து அதுக்கு வந்து பத்தாது. ஸோ அது என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தா, சக்கர தீர்த்தம் அப்படின்றத வந்து வாசினம் அது அப்படி இருக்கட்டும், சக்கர தீர்த்தத்தை பிரிச்சா சக்கரம் அப்படின்னா சக்கராபிமானி தேவதையா இருக்கக்கூடிய லட்சுமி தேவி, துர்கா தேவி அபேதம் தானே எடுக்கும். ஸோ லக்ஷ்மி தேவி அதாவது சக்கர ஆயுதத்துக்கு அபிமானியா இருக்கக்கூடிய துர்கா தேவி இல்லைன்னா லக்ஷ்மி தேவி, அவங்களுக்கு தீர்த்தமா இருக்கக்கூடிய, அதாவது தீர்த்தம்னா குரு அப்படின்னு தான் அர்த்தம். தீர்த்தம்னா இப்போ குரு எப்படி அப்படின்னு பார்த்தா, இப்போ நிறைய எத்திகளே நம்ம தீர்த்தம் தானே சொல்றோம். வியாச தீர்த்தர், ராமச்சந்திர தீர்த்தர், சத்யநாத தீர்த்தர், ராகவேந்திர தீர்த்தர், இந்த மாதிரி தீர்த்தம் இதுல தானே வருது. ஸோ அந்த மாதிரி தீர்த்தம் அப்படின்னா வியாசராஜ குரு அப்படின்னு சொல்றோம், ராகவேந்திர குரு அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி தீர்த்தத்துக்கு குரு அப்படின்ற ஒரு சப்தம் கூட எடுத்துக்கலாம். சக்கர தீர்த்தன் அப்படின்னா அப்பேற்பட்ட அந்த லக்ஷ்மி தேவிக்கு குருவா இருக்கக்கூடிய ஹரிதேவ பரோ ஹரிதேவ குரு ஹரிதேவ ஜெகத் பித்ரு மாத்திர கதி அப்படின்னு. ஸோ அப்பேற்பட்ட அந்த குருவா இருக்கக்கூடிய நாராயணன் வந்து லட்சுமி தேவி எப்படி அது குரு அப்படின்னு பார்த்தா, மகிதாச ரூபியா வந்து ஐத்திரிய உபதேசம் பண்ணது வந்து பரமாத்மா தானே. ஸோ மகிதாச ரூபியா வந்து பரமாத்மா தான் உபதேசம் பண்ணா. யாருக்கு பண்ணா அப்படின்னு பார்த்தா லட்சுமி தேவிக்கு தான் பண்ணார். ஸோ அந்த ஒரு கான்டெக்ட்ல பார்த்தா சக்கர தீர்த்தகா, சக்கராபிமானியா இருக்கக்கூடிய லட்சுமி தேவிக்கு குருவா இருக்கக்கூடிய நாராயணன் சக்கர தீர்த்தகா
எங்க இருக்காரு அப்படின்னு பார்த்தா தட்சிணஸ்த. இப்ப வாசினம் சக்கர தீர்த்தஸ்ய அப்படின்றதுக்கு வந்து லக்ஷ்மி தேவி லக்ஷ்மியோட குருவா இருக்கக்கூடியவர். வாசினம் எங்க அப்படின்னு பார்த்தா தட்சிணஸ்த. ஸோ இப்போ தட்சிணஸ்த அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு பொருள் அப்படின்னா, இல்லைன்னா எந்த ஒரு மனுஷன் தட்சிண திசையை நோக்கி இருக்கானோ, ஒரு தட்சிண டைரக்ஷன்ல இருந்து யார் பார்த்துட்டு இருக்கானோ அவன் வந்து தட்சிணஸ்த அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ தட்சிணஸ்த கிரௌ சதா அப்படின்னு தட்சிணத்துக்கு வந்து நிறைய அர்த்தம் வந்து இங்க அசுரதர் கொடுக்கிறார். அதோட பிரமுகமான அர்த்தம் வந்து இப்போ இப்போ நம்ம இந்த தட்சிணஸ்த அப்படின்றத வந்து தட்சிணஸ்த அந்த விப்ரனோட காதுன்னு கூட நம்ம வந்து எடுத்துக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தா விப்ரனோட காது, விப்ர மீன்ஸ் பிராமணன் துஜன், அந்த ஒரு அவனோட காதுல வந்து கர்ணத்துல வந்து தட்சிண கர்ணம் ரைட் இயர்ல வந்து இருக்கிற நிறைய தேவதைகள்லாம் சன்னிகிதமா இருக்காரு. ஸோ இப்போ இந்த விப்ரனோட கான்டெக்ட் எங்க இருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா சக்கர தீர்த்தம் அப்படின்னா சக்கராங்கிதனா இருக்கக்கூடிய, அதாவது சங்க சங்க சக்கர கதா பத்மனா இருக்கக்கூடிய நம்ம தாரணா பண்றோம் இல்லையா, இது சுதர்சனவா ஜலகோடி சுர சமப்பிரப, அப்புறம் பாஞ்ச நிஜத்வான துஸ்த பாதுக செஞ்சு அந்த மாதிரி 5 ஆயுதங்களும் தாரணம் பண்றோம். அது எல்லாத்தையும் சேர்த்து நாமமா வந்து நம்ம இது பண்றோம். அதுல வந்து சக்கர தீர்த்தம் அதுல இருந்து பாவித்திரம் கொடுக்கிறது. ஸோ அது வந்து விப்ரநாகரம். அதுக்கப்புறம் அந்த விப்ரனோட காதுல வந்து அதாவது தட்சிண காது கர்ணத்துல வந்து பிரம்மா விஷ்ணுஷ்ட ருத்ரஷ்ட சோமசூரியோ அனலஸ்ததா தே சர்வே சாபி திஷ்டந்தி கர்ணே விப்ரஸ்ய தட்சிணே அப்படின்னு பராசரர் சொன்ன ஒரு என்ன சொல்ற பராசரர் சொன்ன ஒரு ஸ்லோகம் வந்து இந்த ஸ்தோத்திரம். அதாவது ஒரு விப்ரனோட ரைட் ஹியர்ல வந்து, அதாவது தட்சிண கர்ணத்துல வந்து பிரம்மா விஷ்ணு ருத்ர சோம சூரிய அனலஹா அந்த மாதிரி எல்லாரும் எல்லா தேவதர்களும் அந்த தட்சிணத்தோட அந்த காதுல வந்து கர்ணத்துல வந்து இருக்கார் அப்படின்னு. ஸோ இந்த எல்லாரையும் சேர்த்து ஹனுமந்த தேவர் வந்து அங்க வந்து அமைஞ்சிருக்காரு. அதாவது சந்நிகிதரா இருக்காரு அப்படின்னு சசகித சகுடும்பமா வந்து அவர் வந்து சந்நிகிதரா இருக்காரு அப்படின்றத சொல்லலாம். அப்படி இல்லைன்னா அப்படின்னா தட்சிணஸ்த கிரௌ சதா, கிரி அப்படின்னு பார்த்தா சிரேஷ்டம் கூட அர்த்தம் இருக்கு. அந்த சிரேஷ்டமான தேவதைகளை கூட அவர் வந்து அந்த சந்நிகிதமா இருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படின்னா கிரி அப்படின்னா பிராணஹா, கிரி பிராண சமுத்திஷ்டா அப்படின்றது இருக்கு. இந்த கிரியோட தட்சிணநாமக பரமாத்மாவை இப்ப எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னு பார்த்தா அக்ரூர பேஷலோ தக்ஷோ தட்சிணா க்ஷமினாம்பரஹா அப்படின்றது சஹஸ்ரநாமத்துல வருது இல்லையா. ஸோ தட்சிணநாம பரமாத்மா கூட எப்பவுமே மனசு இருக்கிறதுனால தட்சிணஸ்த கிரௌ சதா. அப்பரோட கிரினா யாரு, கிரினா பிராணாக அப்படின்றது இப்போ பார்த்தோம். கிரி பிராண சமுத்திஷ்டா அப்படின்ற ஸ்மிருதியால் நம்ம வந்து பார்த்தோம். கிரினா வாயு, அதாவது ஹனுமந்த தேவர் எடுத்துக்கலாம் அப்படின்னு. ஸோ அதே மாதிரி இப்ப எப்படி இந்த ஆனந்த தீர்த்தர் அப்படின்ற பேர் வந்து எப்படி கரெக்டா இருக்கு, எப்படி ரொம்ப அமையுது அப்படின்றது மத்த விஷயத்துல சொல்லியிருக்காரோ, அதே மாதிரி இங்க வந்து கிரி தட்சிணஸ்த கிரௌ சதா அப்படின்றது தட்சிணாமக பரமாத்மா கூட எப்ப மனசு இருக்கிறதுனால அவர் பேர் வந்து தட்சிணஸ்த அப்படின்றது கூட எடுத்துக்கலாம். ஸோ எப்பவுமே சதா அப்படின்றது இங்கேயும் எடுத்துக்கலாம். சதா எப்பவுமே அந்த மாதிரி நாராயணனோட மனசுல இருக்கார், தட்சிண நாமக பரமாத்மா கூட இருக்கார் அப்படின்றது எடுத்துக்கலாம். இன்னொன்னு எடுத்துக்கலாம், தட்சிணஸ்த கிரௌ சதா அப்படின்றதுக்கு வந்து இப்போ நம்ம இது யோக நரசிம்மர் ஆகட்டும், இல்ல லட்சுமி நரசிம்மர் ஆகட்டும், இந்த நரசிம்மர் ஆகட்டும் இருந்தா கூட தொடையில வந்து லெஃப்ட் தொடையில வந்து லட்சுமி தேவி இருப்பார். அதே ரைட் தொடை வந்து ஃப்ரீயா இருக்கும். ஸோ இந்த இது வந்து இந்த பிரசங்கத்துல வரும்போது தட்சிண தொடையில வந்து ஹனுமந்த தேவர் வந்து அமைஞ்சிருக்கார், சந்நிகிதரா இருக்கார். அதாவது நாராயணனோட தட்சிண தொடையில வந்து சந்நிகிதரா இருக்கார், உட்கார்ந்துருக்கார், அமர்ந்திருக்காரு அப்படின்றத பார்க்க முடியுது. இது எங்க சொல்றாரு அப்படின்னு பார்த்தா உத்யத் திரவி பிரகர சந்திபம் அச்சுதாங்கே அப்படின்னு மத்வாச்சாரியர் சொல்றாரு. அச்சுதனோட அங்கத்துல இவர் வந்து உட்கார்ந்துருக்காரு, அமைஞ்சிருக்கார். அதாவது அவரே சொல்லியிருக்காரு, இருந்தாலும் அவரோட தியான ஸ்லோகத்தில் சொல்லும் போது உத்யத் திரவி பிரகர சந்திபம் அச்சுதாங்கே, அச்சுதன் நாராயணன் அவனோட அங்கத்துல வந்து உட்கார்ந்திருக்கார், அமைஞ்சிருக்கார் அப்படின்னு இந்த மாதிரி 3 அர்த்தம். மாசினம் சக்கர தீர்த்தஸ்ய தட்சிணஸ்த கிரௌ சதா. ஆசினமா சக்கர தீர்த்தமா சக்கர தீர்த்தத்துக்கு வந்து நம்ம வந்து 2-3 அர்த்தம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தட்சிணஸ்தத்துக்கு 2-3 அர்த்தம் பார்த்தோம்.
சதா அப்படின்றதுக்கு வந்து எல்லாத்தையும் அன்வயம் பண்ணிக்கலாம். தட்சிணஸ்த கிரவு சதா இந்த எல்லா இடத்துலயும் எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடியவர் ஆயுடையவர் அப்படின்றத வந்து இங்க பார்க்க முடியுது. ஆசினம் சக்கரதீர்த்தஸ்ய தட்சிணஸ்த கிரவு சதா துங்காம் போதி தரங்கஸ்ய வாதேன பரிசோபிதே அப்படின்றது இருக்கு. ஸோ இதுலயும் பார்த்தா சாமானியமா வந்து அந்த ஒரு தரங்கத்தால் தரங்கஸ் அப்படின்ற தரங்கத்தால் வரக்கூடிய வாத்தம் வாத்தம்னா அந்த வாத்தம் அப்படின்னா அந்த காற்று அந்த வாயுவால் காற்றால் பரிசோபித்தே சோபனமா இருக்காரு பரிசோபனமா அமைஞ்சிருக்காரு பிராஜனமா இருக்காரு என்று சொல்லலாம் அப்படின்னா பாவித்திரம் வருது அப்படின்றத கூட சொல்லலாம். அந்த மாதிரி இது வந்து ஒரு மேலோட்டமான அர்த்தம். இதுக்கும் உள்ள போய் பார்த்தா துங்காம்புகுதி தரங்கஸ்ய வாதேன பரிசோபிதே துங்க அப்படின்னா உன்னத சிரேஷ்டன்றது கூட இன்னொரு அர்த்தம் இருக்கு. உன்னதமா இருக்கு அப்படின்றது வந்து துங்க அப்படின்னு. ஸோ துங்காம்போதி தரங்கஸ்ய அப்படின்னு அம்போதி அப்படின்னா ஒரு சாகரம் சாகரம் ஓஷன் அப்படின்னு அதான் சமுத்திரம். துங்காம்போதி தரங்கஸ்ய அந்த ஒரு தரங்கத்தால் வேவ் அப்படின்னு அர்த்தம். துங்காம்போதி தரங்கஸ் இது என்ன ஓஷன் அப்படின்னா இப்போ வந்து ஓஷன்னால மெஜஸ்டிக் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். டேஞ்சரஸ் அப்படின்னு ரொம்ப ஒரு பயங்கரமா இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு பயானகமா ஒரு சப்தம் பண்ணக்கூடியது. அப்புறம் என்னைக்குமே அங்க நிசப்தமா இருக்காது. ஸோ ஒரு சின்ன சிசுவை பார்த்து கேட்டா கூட ஒரு சாகரம் எப்படி இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு பயமான ஒரு எக்ஸ்பிரஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணி அதை காமிக்கும் பயமா இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு ஓஷன் அப்படின்னாலே ஒரு சமுத்திரம்னாலே அது ஒரு ஒரு பயானகமா இருக்கக்கூடிய ஒரு இது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு உன்னதமா சிரேஷ்டமான இது வந்து சிரேஷ்டமான ஒரு சமுத்திரம் நீச்சமான சமுத்திரம் அப்படிலாம் எதுவுமே இல்லையே அது ஏன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தா அதுக்காக தான் ஒரு மேலோட்டமான அர்த்தம் எடுத்துக்காம உள்ள போய் அர்த்தம் எடுத்துக்கணும் அப்படின்றது. ஸோ இங்க அம்போதி அப்படின்றது வந்து வியாக்கியானம் எடுக்கும்போது கர்மத்தோட வாட்சியத்துவமா எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸோ சிரேஷ்டமான கர்மம் இது நிஷித்த கர்மம் இருக்கு இது இருக்கு இல்லையா நார்மல் கர்மம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சிரேஷ்டமானது அப்புறம் நார்மல் சிரேஷ்டம் இல்லாதது. அந்த சத்கர்மங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதாவது ஒரு ஜீவன் வந்து எப்பவுமே பார்த்தா நிறைய கர்மங்கள் பண்றதாம். எந்த புராணம்னு தெரியல மோஸ்ட்லி பாகவதம் தான் நினைக்கிறேன். ஒரு ஒருத்தன் வந்து ஒரு கர்ம பண்ணா அந்த கர்ம ஒரு நாளுக்கு 10,000 ஜென்மங்கள் அந்த 10,000 ஜென்மங்களுக்காக வேண்டிய அந்த கர்மங்களை வந்து ஒரே நாள்ல வந்து ஒரு ஜீவனும் ஒரு தேகத்தால் பண்றது அப்படின்றது ஒரு இதுல கூட பிரவச்சனத்துல கூட கேட்ட அந்த ஸ்லோகமும் சட்டம் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ ஒரு நாள்ல நம்ம பண்ணக்கூடிய கர்மங்கள் வந்து நம்மளோட அந்த 10,000 ஜென்மத்துக்காக இப்போ இன்னைக்கு இந்த கர்மம் பண்றோம் கேட்கிறோம் சாப்பிடுறோம் ஒரு ஒரு க்ஷணத்தை கூட கீதையில கிருஷ்ணா சொல்லும் போது நை கஷ்டித் க்ஷணமபி ஜாது திஷ்டத்ய கர்ம கர்ம கிருத்து காரியத்தே கெவச கர்ம கர்ம பிரகிருத செயற்குணைகி அப்படின்னு சொல்றான். ஒரு க்ஷணம் கூட அந்த ஜீவன் வந்து ஒரு கர்மம் பண்ணாம இருந்ததே இல்லை. சுவாசம் மூச்சு அந்த மூச்சு விடுறதும் கூட ஒரு கர்மம் தான். கேட்கறதும் ஒரு கர்மம் தான். சொல்றதும் ஒரு கர்மம் தான். சாப்பிடுறதும் ஒரு கர்மம் தான். தூங்குறதும் ஒரு கர்மம் தான். தியானம் பண்றதும் கர்மம் தான். பூஜை பண்றதும் ஒரு கர்மம் தான். எல்லாமே ஒரு கர்மம் தான். சோ அந்த ஒரு கர்மத்தால் அதுல வந்து பிரிக்கணும் கேட்டகரைஸ் பண்ணணும். உத்தமானது அனுச்சிதமானது அப்படின்றத வந்து கேட்டகரைஸ் பண்ணா அந்த உத்தம கர்மத்தால் வரக்கூடிய அந்த இது துங்காம்போதி தரங்கசிய சாகரூபமா இருக்கு அந்த கர்மங்கள். எவ்வளவோ கர்மங்கள் வந்து நம்ம வந்து பண்ணிட்டே இருக்க போறோம். அதாவது சஞ்சித பிராரப்த ஆகாமி அப்படின்றது வந்து 3 விதமான கிரமங்கள். இது எல்லாமே எவ்வளவோ இருக்கு ஒரு ஜீவனத்துக்கு. அதுக்காக தான் மோட்சத்துக்கு போனா கூட சுக பிராரப்தமும் இருக்கக்கூடாது, புண்ணியமும் இருக்கக்கூடாது, பாவமும் இருக்கக்கூடாது. எந்த விதமான பிராரப்தமும் இருக்கக்கூடாது, ஆகாமி இருக்கக்கூடாது, சஞ்சிதம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த எல்லா கர்மங்களும் நாசமானா மட்டும்தான் ஒரு ஜீவன் வந்து மோட்சத்துக்கு போக முடியும் அப்படின்றத வந்து ஸ்ருதிலையும் இருக்கு ஸ்மிருதிலையும் இருக்கு. அது வந்து அது வேற விஷயம். ஸோ இந்த ஒரு இதுல வந்து ஒரு க்ஷணத்துக்கு கூட கர்ம செய்யாமல் அந்த ஜீவன் இல்லை இல்லையா. ஸோ அதுல வந்து உத்தமத்திலே உத்தம சிரேஷ்டவாத கர்மங்களா வந்து பண்றது வந்து தேவதைகள் மட்டும்தான். தேவதை சமூகங்கள் மட்டும்தான். அந்த தேவதைகள் சமூகத்தோட பரிசோபமா இருக்காரு இது முக்கிய பிராண தேவர் அப்படின்றது ஒரு அர்த்தம். துங்காம்போதி தரங்கசிய வாதேன பரிசோபித்தே அப்படின்றது அதாவது பரிசோபனமா இருக்கார். அதுக்கப்புறம் இந்த உத்தமான கிரமங்கள்லாம் சிரேஷ்டமான கிரமங்கள்லாம் பண்ற தேவதைகளோட அந்த ஒரு வாதத்தால் பாவித்திரம் அப்படின்றது இல்ல அங்க சாந்தீதம் வளருது அப்படின்றதுக்காக குடும்பமா இருக்காரு அப்படின்றத வந்து
இங்க வந்து வியாசராஜர் வந்து சொல்லுகிறார். அதில் சோ அது வந்து கங்காம்புதரங்கஸ்ய வாதேன பரிசோபிதே அப்படின்றது பார்த்தோம். எல்லாரோட தேவதைகளோட சமூகத்தோட அவர் வந்து விராஜனமா இருக்கார், பரிசோபமா இருக்கார் அப்படின்றத பார்த்தோம். அது இன்னொன்னு வந்து நம்ம பார்க்க வந்து பண்ணோம். அது என்ன அப்படின்னு பார்த்தா தட்சிணஸ்தகிரோ சதா அப்படின்றத வந்து தட்சிணநாமக பரமாத்மாவும் ராமதேவரும் அபேதம் தானே. ஸோ எந்த ஒரு ரூபத்துக்கும் பரமாத்மாவுக்கும் மூல ரூபி நாராயணத்துக்கும் பேதமே இல்லை, அபேதம் தான். பரசுக்ல திரயத்துல பரசுக்ல திரயத்துக்கு முன்னாடி அந்த பகவந்தன் வந்து எந்த ஒரு இதுல வாமனம் ஆகட்டும், வேதவியாசர் ஆகட்டும், பரசுராமர் ஆகட்டும், எந்த ஒரு ரூபத்துல விட பகவந்தனோட அந்த ஞானம், பகவந்தனோட அந்த கௌசல்யம், அந்த தேஜஸ் ஆகட்டும், ஆனந்த ஞான சத்தியம் எல்லா ஆகட்டும், எவ்வளவு அனந்த குணமாகட்டும், அதுல ஒரு குணத்தை கூட குறைவு எதுவுமே இல்லை. ஸோ வேதவியாச தேவருக்கு வந்து ஞானம் நிறைய இருக்கு, பலம் இல்லை அப்படின்றத சொல்றதுக்கு இல்ல. வாமனனுக்கு வந்து ஞானம் நிறைய இருக்கு, பலம் நிறைய இல்லை அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல. பரசுராமருக்கு வந்து பலம் நிறைய இருக்கு, ஞானம் இல்லை அப்படின்றது சொல்றதுக்கு இல்ல. ஸோ எல்லாருக்கும் வேதவியாசருக்கும் ஒரே ஞானம், பரசுராமருக்கும் ஒரே ஞானம், கிருஷ்ணருக்கும் ஒரே ஞானம், ராமருக்கும் ஒரே ஞானம். அதுக்காக தான் நிரந்தரானம் விபோத சாரா ஜனசமானோ கில ராக இது ஆனந்த் இது மத்வாச்சாரத்திலே மகாபாரத நிர்ணயத்துல சொல்லும்போது வதன் ஸ்ருணோதீவ வினோதிதோ ஹரிஹி ச ஏக ஏவ த்விதனுரி முமோத அப்படின்ட்டு சொல்லுவார். ஸோ ரெண்டு பேரும் ஒண்ணுதான். வதன் ஸ்ருணோதீவ சொல்றதும் அவர் தான், கேட்கறதும் அவர் தான். ஸோ இங்க அபேதம் தானே. ராமரும் பரசுராமருக்கும் இங்க பேட்டியாகும் அது வந்து ஒரு பெரிய பிரசங்கம், அது தனியா சொல்லலாம். ஸோ அந்த ஒரு இடத்துல பார்த்தா இது ஏன் சொல்றேன் அப்படின்னு பார்த்தா, இந்த நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ முக்கிய பிராண தேவர் சந்தித்தரா இருக்க அந்த கல்லாகட்டும், அந்த கல்லுல வந்து ராமதேவர் வந்து உட்கார்ந்த கல்லு அந்த கல்லு. சோ அந்த கல்லு உட்கார்ந்து இருக்கிறது படியால் அந்த ஒரு காரணத்தால் இந்த கல்லு வந்து வாயுதேவரை வந்து தாங்க முடியுது, அந்த பாரத்தை தாங்க முடியுது அப்படின்றது இருக்கு. ஏன் அப்படின்னா எங்க நாராயணன் இருக்காரோ அங்க கண்டிப்பா வாயுவும் கண்டிப்பா இருப்பார். தேகே எத்திர ஹரிரோத்திர ததோ ஹரி இது அனுமன மத்தவே ஹரிய மதவ அப்படின்றது இருக்கு இல்லையா. சோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நாராயணன் சன்னிதானம் இருக்காரோ அங்க கண்டிப்பா வந்து வாயு ஏதோ ஒரு ரூபத்துல வந்து கண்டிப்பா ஆந்தரியாமி ரூபமோ அப்படின்னா சேத்தன ரூபமோ எப்படியோ வந்து அவரோட சேவையை வந்து கண்டிப்பா செய்வார் அப்படின்றத வந்து நம்ம நிறைய புராணங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். இன்னும் நிறைய பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது ஸ்தோத்திரத்தை வந்து சங்கிப்தமா முடிக்கணும் அப்படின்னு பார்த்தா ஆசீனம் சக்கரதீர்த்தசு தட்சிணஸ்த கிரோசதா அப்படின்றதுக்கு வந்து சக்கர தீர்த்தமா இருக்கக்கூடிய அந்த துர்கா தேவி கூட குருவா இருக்கக்கூடிய நாராயணன் அவர் அவர் அப்படி இல்லைன்னா கோபி சந்தனங்கள் சக்கராங்கித அந்த முதிரைகள்லாம் தாரணம் பண்ணா அந்த விபரங்கள் ஆகட்டும், அவரோட அந்த கர்ணத்தில் தட்சிண கர்ணத்தில் சந்நிதரா இருக்கார், எப்பவுமே சந்நிதரா இருக்கார். நிறைய தேவதைகளை பிரம்மா விஷ்ணு இந்த ருத்ரஷ்ட சிவஸ்வம நலஸ்ததா அந்த ஒரு தேவதைகள் சமூகம் இருக்கார். அதுக்கப்புறம் உத்கிருஷ்டமான சிரேஷ்டமான கர்மமே எப்பவுமே செய்யக்கூடிய அந்த தேவதைகளாகட்டும், அந்த தேவதைகளோட ஓட சகுடும்பமா அவர் வந்து சந்நிதரா இருக்கார் அப்படின்றத வந்து பார்க்க முடியுது இந்த ஸ்தோத்திரத்தில். இதோட இந்த மூன்றாவது ஸ்லோகத்தில் முடிப்போம். 4, 5, 6, 7 இன்னும் 3 நாள் தான் இருக்கு. ஸோ அதுக்குள்ள முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி समस्तूर अंतर्गत भारतीय रमण मुख्य प्राण अंतर्गत लक्ष्मी नारायण नारायण प्रियतां श्रीकृष्णार्पणमस्तु कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि श्रीकृष्णार्पणमस्तु। अनेन भावेत् पुण्यं तदाप्नोति गुरुन् मम। हरे नमः।